ஐஸ்வர்யால் இப்போ என்னென்னா இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதாக்கள் பார்த்துட்டு வாங்க. கமெண்டில் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அதோட சேனலுக்கு புதுசாக வரீங்கள்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதோட சொல்லணும். ஓகே சொல்லு பாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன காடண்டா, இது பட சமூக காடண்டு தான் கிடந்தது போட்டில். இது எங்கே இருக்கண்டா, குருநாளுக்கு 5 கிலோமீட்டர் முன்னுக்கு. இன்னும் குருநாளுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. கொழும்புக்கு இன்னும் சரியாக 95 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்தீங்களா தெரியும், அந்த மலை சட்டப்படியாக இருக்குது. முன்பக்கத்தை விட பின்னி அப்படியே அங்கே அதுலேயும் ஒரு மலை இருக்குது. என்ன இடம்னா குருநாளுக்கு இன்னும் 1.5 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்ன குருநாள் வந்துட்ட மாதிரி கிடைக்கு. டவுன்ட்டு தான் நிற்கிறேன். எனக்கு இல்லை 2 கிலோமீட்டர் தான் முதல்ல போட் போட்டிருந்தேன். பஸ்ட்டு எல்லாம் நிற்கிது. டவுனுக்கு வந்துட்ட வண்டி தான் நிற்கிறேன். கொழும்புக்கு வந்து 70 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியும் 3 மணிக்கு எல்லாம் பிடிக்குங்க. நான் 70 இந்த இடம் எப்படி கிடக்கு. கொழும்புக்கு இன்னும் 68 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ எங்கே நிற்கிறான்டா, பலகும்பர அப்படிதாங்களா அந்த போட்டில். பலகும்பர அந்த இடத்துல நிற்கிறேன். எப்படி இடம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரியாக 35 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு எனக்கு 1.5 மணிக்கெல்லாம் காணும். 1.5 மணிக்கு அதில் கொழும்பு டவுனுக்கு போயிட்டு வீடியோ போடுறேன். இப்போ இங்கே இருந்தால் தெரியலை, இடத்துல வேறு தெரியலை.
கொழும்புக்கு இன்னும் சரியாக 15 கிலோமீட்டர் தான் இருக்கா. இந்த சிக்னல் எல்லாம் தாண்டியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் இருக்குது சிக்னல் வரும். கொழும்பு வந்தாச்சு சரியா 5:34 அங்கே டைம் காட்டுது சரியா. நேற்று எத்தனை மணி 4:30 வலிக்கிட்டேன். இப்போ காலம் 4:30. நேற்று தான். எவ்வளோ டைம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே எதுக்காண்டி வந்தோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது கொழும்பு வந்தாச்சு. கொழும்பு வந்தாச்சு. தாமரை கோபுரம் இந்த கண்ணுக்கு முன்னால் தான் எனக்கு இது உங்களை காட்டுறேன். திஸ் இஸ் மை சைக்கிள். இது அங்கே இந்த பாலத்தில் போயிட்டு நல்லா கிடக்கு வந்து பாரு. தெரியுதா தாமரை கோபுரம் எனக்கு கண்ணு தெரியுது. உங்களுக்கு தெரியுதாண்டா கமெண்ட் பண்ணு போ. எனக்கு இந்த ரோட்டில் சைக்கிள் ஓடையிலாம் பாலத்தில் ஓடையிலாம கிடையாது. Continue on Colombo Candy Road for 2 kilometers. இப்படி 1 கிலோமீட்டர் தள்ளி தாங்க எனக்கு வந்துட்டோம். எப்படி இருக்கு ரோட்டுகள்? ரோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏற்றதுக்கு ஏற்ற மாதிரி ரக்கம் இருந்தானே விசிஷ் அதான். என்னென்று பார்த்தீங்கன்னா சைக்கிளில் பிரேக் இல்லை. கட்டளை தாமரைக்குளம் பெற இருந்து பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். கருத்துறையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் கொடியாமம் பல கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் அதால் சுற்றி கண்டி ரோட் குருநாள் அந்த ரோட்டால் தான் வந்து நான் கொழும்பு. Continue straight to stay on Baseline Road, A1. தாமரை கோபுரம் வந்து 300 இருக்கு. இதோ பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் தாமரை கோபுரம் தெரியல போலையா பஸ் மறைக்கு. Continue on A1 for 1.5 kilometers. அதான் தெரியுது தாமரை கோபுரம். அதுக்கு தான் தாமரை கோபுரம். நான் சொல்ல தேவையில்லை தெரிஞ்சிருக்கேன். விசேஷ தாமரை கோபுரம். ஓகேவா 420 கிலோமீட்டர் ட்ராவலிங் ஃபினிஷ். அதோட இந்த வீடியோ வந்து வைரல் ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா லைக்கும் போட்டுவிடுங்க. தெரிஞ்சாங்களே ஷேர் பண்ணிங்க.
கொழும்பு சரியான தொடக்கத்தில் சொன்ன இடத்துக்கே வந்தாச்சு. எங்கேண்டா பருத்துறை டவுன்லேருந்து பருத்துறை போட்டிலேருந்து கிளிநொச்சி வவுனியா அனுராதபுரம் அந்த கண்டி குருநாள் ரோட் அதால் வந்து கொழும்பு இருக்குமா சரியா. நாம் அந்த பாதை வந்து 420 கிலோமீட்டர். தாமரகோபுரம் லோட்டஸ் டவர்ன்றது இந்த செக்கலாம் வந்து நான் சரியா 420 கிலோமீட்டர் வந்திருக்கோம் பருத்துறையிலேருந்து. நாம் வந்தது 420 கிலோமீட்டர். மெப்பில் இருக்கிறது 383. நாம் வந்தது வந்து அனுராதபுரம் கண்டி குருநாள் ரோட்டால் இலங்கிட்டா. வந்தாச்சு. இந்த வீடியோ எல்லாம் கொழும்பு டவுன் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ இங்கேண்டா அங்கெல்லாம் தாங்க போகிறோம். இங்கே தெய்வலை உன்னோட தான் தாங்க போகிறேன். எப்படின்னு நான் நாளைய காலமே ஒரு 4 மணி வலிக்கிட்டேன்டா அங்கே அனுராதபுரம் ஒரு 10 மணிக்கு போயிடுவேன். அதுக்கு அங்கெல்லாம் அப்படியே பேசுது ஓகேயா இருக்கேன். ட்ராவல் முடிஞ்சிடும். ஓகே பாய். என் சைக்கிள் அங்கே பாய். என்னெண்டா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாக்களுக்கு நன்றி. ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க. ஓகே பரவாயில்ல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாக்களுக்கு நன்றி. பார்ட் 1 வீடியோ கமெண்டில் முன்னே போடுறேன் நான் போட்டிருக்கு. பார்ட் 1 வீடியோ போய் பாருங்க. அதோட வந்து பார்ட் 3 வீடியோ ஒன்றே லாஸ்ட்டாக இருக்குது. அது இப்போ 20 மத்தியானத்தால் போடுவேன். மறக்காமல் பெல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எட்டினா ஒன் பண்ணி வச்சிடும். ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே சார் பாய்.